அஸ்ஸலாமலைக்கும். வெல்கம் டு மை சேனல். பசியாரலாம் வாங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பசியாரலாம் வாங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது புதினா சிக்கன். அதுக்கு 1/2 கிலோ கோழியை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கைப்பிடி அளவு புதினாவை க்ளீன் பண்ணி எடுத்து சேர்த்துக்கங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் நான் போடுறேன். உங்களுக்கு கூடவோ குறைக்கவோ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோவுக்கு தான் அளவு சொல்கிறேன். இப்போது உரித்து வச்ச வெள்ளைப்பூடு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நறுக்கிய வெள்ளைப்பூடும் இஞ்சியும் போட்டு சேர்த்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன் மிளகு போடுறேன், முழு மிளகு. 1/2 டீஸ்பூன் முழு ஜீரகம் போடுறேன். 2 டீஸ்பூன் தயிர் ஊற்றுறேன். இது எல்லாம் நம்ம மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கேஸ் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கிடுவோம். ஒரு பிரியாணி பட்டையும் 3 ஏலக்காவும் போட்டு பொரியட்டும். பொரிஞ்சவொடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் இந்த எண்ணெயில் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கி செவந்து வரட்டும். நல்லா வதங்கி செவந்து வந்தவொடனே நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்க கோழியை இதோட போட்டுருவோம். போட்டு நம்ம நல்லா கிளறி விடுவோம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு போடுங்க. எப்போவுமே கோழி மஞ்சத்தூள் போட்டு கழுவணும். அதே நல்லது. கோழியும் சரி மீனும் சரி காய்கறி கூட நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு கழுவுங்க. அதே நல்லது. கீரையும் அதுபோல் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு கழுவுங்க. இப்போ கோழிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக வைப்போம். ஒரு 3/4 பதம் வேகட்டும். கவனமாக பார்த்துக்கங்க, அடி பிடிச்சிடாமல் தண்ணி ஊற்றாமல் இருக்கும். இப்போது 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு கோழி. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினாவை கோழியில் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா கிளறி விடுவோம். நீங்கள் புதினாவை நல்லா கோழியோடு நல்லா கிளறிட்டு உப்பு பாருங்கள். உப்பு சரியாக இருந்தால் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் வேக வைங்க. உப்பு பத்தலைண்டா இந்த நேரத்தில் உப்பு போட்டுக்கங்க. இப்போ மூடி வச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். கவனமாக இருங்க, நம்ம புதினா அடி பிடிச்சிடாம. இப்போ நம்ம கோழி நல்லா வெந்துருச்சு. புதினாவோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த புதினா சாரோட தண்ணியோடு இருக்குது. அதனால் நம்ம மூடி போடாமல் இதை நல்லா வற்ற வைப்போம். நல்லா சுருண்டு வரட்டும். நல்லா சுருண்டு வந்தால் நம்மளுக்கு அந்த புதினாவோட டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா சுருண்டு இது மாதிரி வந்துடணும். நம்ம புதினா சிக்கன் இப்போ ரெடி ஆயிருச்சு. நம்ம எப்போவுமே கோழி குழம்பு வைப்போம், இல்லை 65 செய்வோம், இல்லாட்டி மிளகு வறுவல் செய்வோம், உப்பு கறி செய்வோம். நம்ம மடக்கு பூரியில் கூட கோழி போட்டு மடக்கு பூரி செய்வோம். இப்போ இது ஒரு வகையில் புதினா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நிறைய மசாலா இல்லாமல் இது ஒரு புதினா டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி புதினா போட்டு சிக்கன் சமைச்சு பாருங்கள். பசியாரலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.